கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாகும். பிரியமானவர்களே, இந்த வசனம் கிறிஸ்தவ வாழ்வின் மைய கருத்தை சுருக்கமாக வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்கு உள்ளிருக்கிறவன் என்பதே விசுவாசியின் உண்மையான அடையாளம். கிறிஸ்துவோடு இணையும் வரை நம்முடைய வாழ்க்கை பாவத்தால் கட்டுண்டு, தோல்விகளால் நிரம்பி, குற்ற உணர்ச்சியால் சுமையடைந்து இருந்தது. ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவுடனான உறவில் வந்தோமோ அன்றோடு அந்த பழைய இயல்பு மறைந்து புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்கு உள்ளிருப்பது என்றால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, அவருடைய கிருபையை அனுபவிப்பது, அவருடைய சித்தத்தின்படி நடப்பது. கிறிஸ்துவுடன் ஒன்றிணைவது ஒரு தீவிரமான புதிய தொடக்கம். எப்படியெனில், ஒரு அவலட்சணமான பட்டுப்புழு அனைவரும் விரும்பும் வண்ணத்து பூச்சியாக மாறுவது போன்ற முழுமையான மாற்றமாகும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவர்களது பழைய பாவ பழக்க வழக்கங்கள், முன்பு செய்த பாவத்தின் குற்ற உணர்ச்சி அனைத்தும் விலகிவிடுகின்றன. கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கையின் அழகு என்னவென்றால், எல்லாம் புதிதாகிறது. நமது சிந்தனையும் செயலும் ஆசையும் குணாதிசயங்களும் முற்றிலும் புதிதாகிறது. கடவுளின் தூய ஆவியானவர் நம் உள்ளத்துக்குள் வந்து அனைத்தையும் புதிதாக மாற்றுகிறார். கிறிஸ்துவில் புதிய படைப்பாக்கப்பட்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, சமூகத்திலும் புதியவராக வெளிப்படுகிறார். முன்பு சுயநலமாய் இருந்தவர் இப்போது பிறர் நலம் பேணுகிறவராக மாறுகிறார். முன்பு பழிவாங்கும் மனம் கொண்டவர் இப்போது மன்னிப்பை கற்றுக்கொள்கிறார். முன்பு இருளின் அதிகாரத்தில் இருந்தவர் இப்போது வெளிச்சத்தில் நடக்கிறார். புதிய மனிதனாக மாற்றப்பட்டு தொடர்வது என்பது நிச்சயம் ஓர் இலகுவான காரியமல்ல. பழைய காரியங்களிலிருந்து விடுபட நீண்ட நாட்கள் செல்லும். அந்நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மில் பலமாய் கிரியை செய்து நமது உள்ளான மனிதனில் பலத்தை கொடுத்து நம்மை கிறிஸ்துவின் அன்பில் நிரப்பி புதிய ஜீவியத்தில் நடந்திட கிருபை அளிக்கிறார். இது ஒரு நாளில் நிகழும் அதிசயமல்ல, அனுதினமும் நம்மில் நடைபெறும் ஆன்மீக வளர்ச்சியாகும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையில் நம்மை புதிதாய் ஆக்கிக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்பதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் எங்களை புதிய படைப்பாக்கிய உம் கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பழையவைகள் ஒழிந்து அனைத்தும் புதிதாகும் வாழ்க்கையை நடத்த நீர் உதவும்படியாக உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம். தினந்தோறும் உம்மில் புதிதாக வாழ கற்றுக்கொடும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.